மந்த்லி 3 days வந்து எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு வந்து ரைடு போகிறோம் பார்த்தீங்களா? இல்லைல்ல, அவன் ஸ்டார்டிங்கே வந்து ரைடை ரேஸை மாற்றிடுவாங்க. என்ன யார் ஃபோன் ப்ரோ? கோவாக்குள்ளே போன மாதிரி இருக்கு. அப்படியே 2 சைடு மரம் ஃபுல்லாகவே கவர் ஆகி 60 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் காட்டுறான். சரியான டிராஃபிக்கு. நீங்கள் அப்புறம் சண்டை போடுங்க. இல்லை இந்த சைடு இருக்கிறாங்க, கோத்தகிரி போகிறாங்களா? என்ஜாய்மெண்ட்டு போகலாம். எப்பயும் போல் நம்ம ரைடர்ஸ் கூட எப்போ அந்த 1 மந்த்து எப்படி சொல்கிறது, மந்த்துக்கு 3 days தான் ரைடே இருக்கும். அந்த 3 daysமே வந்து ஜாலியாக கொண்டு போகிற டீம் தான் இந்த டீம் தான். நான் ஃபஸ்ட்டு ரைடு போன டீமே ஸ்டார்ட் பண்ண டீம் இந்த டீம் தான். இப்போ வரைக்குமே நான் யாரு கூடயுமே ரைடு போகாமல் இவங்க கூட தான் நான் ரைட் போயிட்டுருக்கேன். அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது கைஸ். ரொம்ப இவங்க கூட போகிறது எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே வந்து செம்மையாக கொண்டு போகிறாங்க. இது மாதிரி உங்கள் ரைடர்லேயே ஒரு ரைடர் டீம் கிளப் இருக்கும்போது வேறு யாராக இருந்தால் மறக்காமல் டேக் பண்ணுங்கள், ஓகேங்களா? உண்மையாக சொல்கிறேன், அந்த மந்த்லி 3 days வந்து எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு வந்து ரைடு போகிறோம் பார்த்தீங்களா? அதான் சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எனக்கு. இப்படியே போகலாம், பிரச்சனையே இல்லை. எவ்வளோ தூரம் வேணால் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம், கவலையே இல்லாமல் ஜாலியாக அப்படியே போகலாம் கைஸ். இதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. பாப்பா சொல்லலை, அவன் ஸ்டார்டிங்கே வந்து ரைடை ரேஸை மாற்றிடுவாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமே. ரைடை ரேஸை மாற்றுவாங்கன்னு நான் 70 போவேன்னு நினச்சேன், அதோடு அடித்து 80 தான். சோலோவாக போகிறதோட நம்ம குரூப்பாக சோலோவாக போகிறது வந்து ஒரு இதாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு வந்து சோலோவாக ரைடாக போனீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? தனியாக போகணும் வந்து நமக்குள்ளேயே நம்ம அந்த பேசுகிறது வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறணும், நமக்குள்ளேயே நம்ம பேசுகிறத. நான் குரூப்பாக போகும்போது வந்து அவ்வளோ ஜாலியாகவும் இருக்கும், எந்த ஒரு கஷ்டம்னாலும் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணலாம். அது முக்கியமாக கைஸ் இந்த நம்ம ட்ரிப்புக்குள்ளே கன்ஃபார்ம் இருக்கும், நம்ம ரைடுக்குள்ளே. ஃபோன் கீழே வந்துச்சா கைஸ்? யாரோ ஃபோனு ப்ரோ இல்லைங்க ப்ரோ. ஃபோன் யார் ஃபோனு? யார் ஃபோன் ப்ரோ? அப்ப யார் ஃபோனு? அப்ப யார் ஃபோன் ப்ரோ? அது எனக்கு அடிச்சுட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. உங்கதான் ப்ரோ? நான் ஒன்று தான், ஒன்று ஆல்ரெடி தொலைச்சிட்டேன். சரிப்பா ப்ரோ, என்னன்னு வாங்க ப்ரோ. சரி வாங்க ப்ரோ, பார்க்கலாம் வாங்க. இருக்கா என்ன போவா? ஒரே ஒரு ஃபோன் தான்ப்பா எனக்கு, ஒரே ஒரு ஃபோன் தான்யா. ஃபோனில் எல்லாரும் ஃபோன் இருக்கா, எல்லாரும் ஃபோனுமே இருக்கு ப்ரோ. கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன், 1.5 கிலோமீட்டர் குறைஞ்சது, 1 to 1.5 இருக்கும். ஏன் ப்ரோ போயிட்டு வருமா ப்ரோ? வரதன் ப்ரோ, போ. யார் ஃபோன் தெரியல கைஸ், யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்கே கீழே வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஃபோன் இல்லை, நம்ம எல்லாரும் பசங்க ஃபோன் இருக்கா, யார் ஃபோன் தெரியல. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் கைஸ். எல்லாருமே 400 வந்து நம்ம ஃபோன் தான், யாரோ பசங்க ஃபோன் தான் கீழே வந்து பார்த்தா நம்மளும் வேமா போகும்போது ஆனால் யார் ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாங்க யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் தான் பசங்களாம் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்களே, நம்ம 3 பேரும் வந்திருக்கோம், மிச்சம் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. போய் பார்க்கலாம் யார் ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் காணோம். இல்லை ஏன் ப்ரோ இல்லையா? இல்லை கைஸ், ஃபோன் வந்து யார் ஃபோன் இல்லை. மேட்டுப்பாளையத்துக்கு வந்து 1 கிலோமீட்டர் தான் கைஸ். நீங்க பண்றது என்னைய குலைச்சிக்கிட்டு இருக்கியா? அவங்க தட்டி விட்டு காலை வச்சு அடிச்சு விட்றாங்க, அவங்க என்னைய குலைக்கிறான். டேய் நான் எதுவுமே பண்ணலடா அவனைய, அப்படித்தான் இருக்குது.
ஐயோ, இவங்க பண்ணதுக்கு நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குப்பா. சன்ரைஸ் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. சரி சன்செட்டு, சரி நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆயிடுச்சு கொஞ்சம். சன்செட் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. நேரு ப்ரோ, என்னது இது? உன்னி செல்லம் டாட்டா கேட்டு போறாரு பாருங்க அவரு. பாருங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் வைப்பலாம். சோலோ ரைடர் கேஸ் நம்ம. இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். இன்னும் மேட்டுப்பாளையத்தை பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். அந்த மேட்டுப்பாளையம் ரோடு கைஸ், ஹைவே வந்தாச்சு இல்லையா. ஊட்டி கிட்டத்தட்ட என்ன 56 கிலோமீட்டர் கிட்ட நான் ஊட்டிக்கு இருக்குது. ஊட்டி 56 கிலோமீட்டர், குன்னூர் 38 கைஸ், மேட்டு பாளையம் 8 கிலோமீட்டர். இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் ஹைவேக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டோம் கைஸ். ஹைவே எல்லாம் ரோடு தான், மேட்டுப்பாளையம் ரோடு 8 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் மேட்டுப்பாளையத்துக்கு. செம்மையாக இருக்குது ரெண்டு சைடும் பச்சை பச்சை. என்ன வந்து ஒரு கோவாக்குள்ளே போன மாதிரி இருக்கு. அப்படியே ரெண்டு சைடு மரம் ஃபுல்லாகவே கவர் ஆகி. டேய் உள்ளே வந்து விழுந்துடாதீங்களா, நல்லா இருப்பீங்க. தனியாக போக்கடாங்கன்னு அவங்க ஒரு சைடு 3 பைக்கு முன்னாடி, நாங்கள் 3 பைக்கு பின்னாடி வரோம். ப்ரோ கொஞ்சம் ப்ரோ ஸ்லோ ப்ரோ. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் காட்டுறான். ஹில்ஸ், ஊட்டி ஹில்ஸுக்கு. வண்டியை ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையம் போய் ஸ்டாப் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து ஊட்டி ஏற வேண்டியதாங்க கைஸ். 3 பைக் பின்னாடி போகிறாங்க, 3 பைக் பின்னாடி வராங்க, 2 பைக் கைஸ், நான் 1, மொத்தம் 6 பைக். மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஊட்டி ஏறக்கணும். கொஞ்சம் எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியல, முன்னாடி வந்து போடு வைப்பு தான். மேட்டுப்பாளையத்துக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். நம்ம மேட்டுப்பாளையம், நம்ம ஊட்டி ரோடு வந்து ஹைவே ஏற போகிறோம். ஊட்டி சைடு சரியான டிராஃபிக்கு. சரியான சின்ன ரோடு, எவ்வளோ சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா. ஈரோடு எக்ஸ்பிரஸ் இவ்வளோ நேரம் நல்லா வந்துச்சு. இந்த லாஸ்ட்டாக கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சோதனையை போடுறாங்க. எவ்வளோ சிறுசு இதெல்லாம், பஸ்ஸும் போகிறது வர்றது எவ்வளோ கஷ்டம் தருமா. வந்து ஜாயிண்ட் ஆகிடலாம் ரோடு, ஊட்டி ரோடு. இன்னும் அப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா ஊட்டிக்கு 51 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அவன் பாருங்க இப்படி காட்டுறான். இப்படின்னு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, அதனால் இப்படி வளைஞ்சு காட்டுறான். ரோடு அப்படியே வந்து ஹைவே கனெக்ட் ஆகிட வேண்டியதான். ஒரு வழியை விட்டிங்கன்னா போயிடுவோம். அப்புறம் சண்டை போடுங்க. சரியான இல்லை, ஃபுல்லாக லோடு தான் இன்றைக்கி அந்த ரோடு ஃபுல்லாகவே. $50 கிலோமீட்டர் டெகிஸ். நிற்க சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. என்னடா தள்ளுறது இப்படின்றான். இவன் சிக்னல் பெரிய இதெல்லாம் இருக்கு. கைஸ் ஃபைனலாக வந்துட்டோம். செம்ம பாருங்கள், வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஊட்டி கிட்டத்தட்ட இன்னும் 48 கிலோமீட்டர் தான், சுற்றி மலை தான் பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஊட்டிக்கு 49 கிலோமீட்டர். அடுத்து வந்து குன்னூர் வந்து 32. பசங்க வந்து எல்லோரும் ஊட்டி தான், ஸ்ட்ரைட்டு தான் ஃபஸ்ட்டு. எல்லாம் என்னடா இந்த சைடு இருக்கிறாங்க, கோத்தகிரி போகிறாங்களா வண்டியே. கோத்தகிரி சைடு விடுறாங்க வண்டியை ஊட்டின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு செம்ம. அப்போ இன்றைக்கி சூப்பராக ரைடு இருக்கீங்க. கோத்தகிரி வழியாக ஊட்டி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா அந்த ரூட்டு வழியாக போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். கோத்தகிரி போய் கோத்தகிரிலேருந்து ஊட்டி. கோத்தகிரி வந்து கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் கிட்ட வருது இங்கேருந்து. ஒரு ரைடு நம்ம அந்த கேரளா பார்டருக்குள்ளே போகாமல் போகிறதே இல்லை கைஸ். எல்லா ரைடுமே அந்த கேரளா பார்டரில் என்ட்ரி ஆகணும் நம்ம.
கேரளா பார்டருக்கு தமிழ்நாடு பார்டருக்கும் சென்டர்லேயே வந்துடுது எல்லா ரைடுமே மேக்ஸிமம். இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா இது என்னது வயநாடா, அதனால் கேரளா பார்டரும் தமிழ்நாடு பார்டருக்கும் மாற்றி மாற்றி உள்ள நம்ம அது மாதிரி தான் ஃபுல்லாகவே.